பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபேக் பில்ஸ் போட்டு சும்மா ரூ. 100 ரூ. 200 இல்லை ரூ. 300 ரூ. 1000 லட்ச ரூபாயெல்லாம் கொள்ளையடிக்கிறத பற்றி கேட்டிருப்பீங்க. ஆனால் ஃபேக் பில்ஸ் மட்டுமே போட்டு இந்தியாவே அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்த கதை தெரியுமா? அதை பார்க்க போகிறோம். பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு முக்கியம் பார்த்தீங்கன்னா வணிகத்துக்காக மட்டும்தான். வணிகத்துக்காக வரும்போது என்ன பண்ணாங்க, அந்தந்த இடங்களை வாங்குறதுக்காக அந்த ராஜா கிட்ட பர்மிஷன் வாங்கி லெட்டர் போட்டு அந்தந்த இடங்களை வாடகைக்கு எடுத்தாங்க. அதே மாதிரி அதே காலகட்டத்தில் ஃப்ரெஞ்சுக்காரங்களும் வந்தாங்க. ஆனால் ஃப்ரெஞ்சுக்காரங்க பிரிட்டிஷ்காரங்க முன்னாடியே வந்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு இன்னும் பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு, முக்கியமாக தமிழ்நாடு பக்கத்தில். அப்போ தமிழ்நாடை கிட்டத்தட்ட ஆட்சி செஞ்சது தான் ஆற்காடு நவாப். ஆற்காடு நவாப் அவரோட பொறுப்பை சின்ன சின்ன சிற்றரசர்கிட்ட கொடுத்துட்டு வெறுமனே டேக்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணுறாரு, வரிகள் மட்டும் கலெக்ட் பண்ணுறது. அப்போ என்னாச்சு, ஃப்ரெஞ்சுக்காரங்க சொல்லிட்டாங்க, எங்களுக்கும் பிரிட்டிஷ்காரங்க சண்டை, யூரோப்பில் சண்டை போட்டுருக்கோம் நாங்கள். அதனால் என்ன பண்ணுறோம், நாங்கள் அங்கே இங்கிலீஷ்காரங்க அடிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவுங்க, மெட்ராஸுக்கு இங்கிலீஷ்காரங்க பிடிச்சி கொடுங்க, மெட்ராஸ் சூப்பராக இருக்குது, அவனால் கட்டியிருக்காங்க, நல்லா போர்ட்லாம் வர உங்களுக்கு இருக்குது, நான் பிடிச்சோன்னா அந்த மெட்ராஸை உங்ககிட்ட கொடுத்துருவோம் நவாப்னு. நவாப் என்ன சார், சின்ன பசங்க அடிச்சுக்கிறாங்க போங்கடா விட்டார். ஃப்ரெஞ்சுக்காரங்க கிளம்பி போய் பிரிட்டிஷ்காரங்க அடித்து காலி பண்ணிட்டாங்க, மெட்ராஸ் பிடிச்சிட்டாங்க. முடிச்சு பண்ண பண்ணுறாரு நவாப், நீங்கள் தான் கொடுக்குற சொல்லி மெட்ராஸாக கொடுங்குறா அப்படின்னு கேட்டால் கொடுக்க முடியாட்டாங்க ஃப்ரெஞ்சுக்காரங்க. உடனே என்ன பண்ணுறாரு, அவரோட பசங்களை அனுப்பி இப்போ பிடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னவொடனே குதிரையில் வந்த பசங்க பிரெஞ்சு கேனனோட குண்டுகளுக்கு இரையிடுறாங்க. அதனால் என்ன பண்ணார், நவாப் ரொம்ப கடுப்பாகி ஈஸ்வரப்பட்டு வர சொல்லி ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு பாடம் கற்பிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, யோசிக்கிறார். அப்போ மெட்ராஸை தப்பிச்ச கொஞ்சம் பேர் இன்க்ளூடிங் ராபர்ட் கிளைவ் சேர்ந்து அப்போ கடலூர் போய் செட்டில் ஆகிருக்காங்க ஃபோர்ட் டேவிட்டில். அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நம்ம ரெண்டு சேர்ந்து ஃப்ரெஞ்சுக்காரங்க அடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அவரும் சரி ஓகே வாங்கன்னு சொல்லி வராரு. ஃப்ரெஞ்சுக்காரங்க சந்திரா சாஹிபா பண்ணவரை ஆற்காடு நவாபை நாமினேட் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ்காரங்க அன்வருதீன் கான் அப்படின்றவரை நாமினேட் பண்ணுறாங்க. எப்படி வெளிநாட்டுக்கு வந்துட்டு நம்ம ஊரில் யார் ராஜாவாக இருக்கும்னு சொல்லி இவங்க முடிவு எடுத்துகிட்டு இருக்காங்க. அதான் நிலைமையாக இருந்துச்சு. இந்த ரெண்டு பேருங்களோட சண்டை நடக்குது. சண்டைக்கு அப்புறம் முடிவு என்ன ஆகுது, இங்கிலீஷ்காரங்க ஜெயிக்கிறாங்க. ஆனால் இங்கிலீஷ்காரங்க நிறைய பண செலவாகுது. அப்போ அன்வருதீன் கான் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ வேணால் செலவு பண்ணுங்கள், நான் ஆட்சிக்கு வந்தவொடனே உங்களுக்கு எப்படியா திரும்ப கட்டிக்கிறேன் அப்படின்றாரு. அவரும் ஆட்சிக்கு வர்றாரு. ஆனால் என்ன ஆச்சுன்னா இறந்துடுறாரு அந்த போரில். அதுக்கப்புறம் பையன் கிட்ட போகுது, வாலாஜா கிட்ட. அவர் என்ன பண்ணுறாரு, அவரும் ஆட்சிக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாரு, முடிஞ்ச அளவு சமாளிக்க ட்ரை பண்ணுறாரு. நிறைய கடன் வாங்குறாரு, ப்ரைவேட்டாக வாங்குறாரு, கவர்மெண்ட் கிட்ட வாங்குறாரு, எல்லாம் வாங்கி என்ன பண்ணலாம், ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவளை கடன் அடைக்க முடியல. ஏன்னா நிறைய காசு ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் உங்களுக்கு செலவு பண்ணேன், நான் சாப்பிட்ட செலவு, நான் குதிரைக்கு செலவு, எங்களோட பாட்களுக்கான செலவு, அப்புறம் ஆயுதங்களுக்கான செலவு, இது அதுன்னு சொல்லி பில்லை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வாலாஜா வாலாஜா என்ன பண்ணுறாரு, வேறு வழி கிடையாது, இவங்களுக்கு அந்த பில்லை முடிஞ்சதை கட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு பாயிண்டில் கட்ட முடியாமல் என்ன பண்ணுறாருன்னா, நான் டேக்ஸ் வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு பசங்க நீங்கள் போய் டேக்ஸ் வாங்கிங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆற்காடு நவாப் கிட்ட இந்த வரி விதிக்கிற அந்த மொத்த ரைட்ஸையும் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட போயிடுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் போய் நான் வரி வசூலிக்கணும்னு போய் அப்புறம் அவங்களுக்கும் பாளையர்களுக்கான சண்டைகள்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். இந்த மாதிரி வெறும் ஃபேக் பில்ஸ் மட்டுமே போட்டு ஒரு நாட்டையே பிடிச்சிருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க. ஓகேங்களா? அதுக்கு உதாரணம் ஒரு புக்கில் படிச்சது தான். என்னென்னா ஒரு பிரிட்டிஷ்காரன் சொல்கிறாங்களா, புவர் நிசி வில் பே ஃபார் இட் அப்படின்னு. எதுக்காக இருந்தாலுமே சும்மா எல்லாத்துக்கும் பில்லு போடுங்க, எப்படி இருந்தால் நிசாம் பே பண்ணுவார். அப்படி பே பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், நாட்டை பிடிச்சிக்குவோம்.